நான் எதிர்பார்க்கவே இல்லை. அன்ஃபேர் அன்ஃபேர் தான் நான் சொல்லுவேனே. ஏன்னா எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். இத்தனை நாள் அவங்க வீட்டில் இருந்து இது பண்ணதுக்கு பலனே இல்லாமல் போயிடுச்சு. அது வந்து பிக் பாஸ் செஞ்ச சதின்னு நினைக்கிறேன். அவங்க எலிமினேட் ஆயிட்டாங்க. அன்ஃபேர் தான். அவங்க வந்துட்டு ஒரு 2 செகண்ட் எக்ஸ்ட்ரா இருந்தால் அவங்க கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க. அதனால எனக்கு அவங்க போனது கொஞ்சம் ஃபீலாக இருக்கு. அவங்கள ஃபினாலி வரைக்கும் வருவாங்கன்னு நினைச்சேன், ஆனால் முடியல. அது வந்து எங்களுக்கே ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. ஜாக்லின் வந்து ஃபைனலுக்கு வருவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். அவங்க ட்ரை பண்ணாங்க, வர முடியல. அது கொஞ்சம் ஃபீல் ஆச்சு எங்களுக்கு. ஜாக்லின் எவிக்ஷன் வந்துட்டு நைஸ் எஃபர்ட் தான் அவங்கள, பட் ஆனால் ரீச் பண்ண முடியல. ஸோ அவங்களுக்கு இது வரைக்கும் வந்ததே எனக்கு தெரிஞ்சு வின் பண்ண மாதிரி தான். ஸோ வந்து அவங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட்டாக நான் சொல்லுவேன். ஆனால் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க நல்லா விளையாண்டுருந்தாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. நேற்று அவங்க வெளியான 2 செகண்ட்ல வெளில போனது ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. நாங்கள் வீட்டில் எல்லாரும் பார்த்தோம், ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ வெளில போனது ரொம்ப கஷ்டம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் குட் ட்ரை, நல்லா ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா அதுவே வந்து அதான் நேத்தி அவங்களே சொன்னாங்க பாருங்க, என்னை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸாக நான் இதை எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆஸ் அ கேர்ள், ஃபீமேல் வந்து அவங்க அந்த எடுத்த அந்த முடிவு ரொம்ப நல்லா இருந்தது. ஷி ஹேட் ட்ரைடு. அதை அவங்க வின் பண்ணுறாங்களோ தோக்குறாங்களோ அது செகண்டரி. இப்போ ட்ரை பண்ணாங்க, நல்லா ட்ரை பண்ணாங்க. ஜாக்லின் அக்கா ரொம்ப பிடிக்கும். அவங்க போனது கஷ்டமா இருந்துச்சு. ஜெஸ்ஸி அண்ணாவோ சத்யா அண்ணாவோ சிரிச்சது ரொம்ப தப்பு. தேங்க்ஸ்டா. அவதான் ஓடி வந்து காலையில சொன்னான். அப்படிங்களா? அவங்க எல்லாரும் அழறாங்கம்மா. ஜெஸ்ஸி அண்ணாவும் சத்யா அண்ணாவும் மட்டும் போய் சிரிக்கிறாங்க. வெரி பேட் அப்படி. ஆமா, நானுமே அதை எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஆனா அவங்க போவாங்கன்னு நான் சுத்தமா அதே மாதிரி தான் நான் வந்து தீபக்குமே எதிர்பார்த்தேன். ஆனா அவரும் எவிக்ட் ஆயிட்டாரு. ஜாக்லின் பாவம், அவ்வளோ கஷ்டப்பட்டு ஓடிச்சு, கடைசியில பத்தியா 2 இதுல ரொம்ப பாவம். இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு பிரோஜனம் இல்லாம ஆன மாதிரி ஆயிடுச்சு. நேத்து வந்து ஜாக்லின் எவிக்ட் ஆனாங்க. ஆமா, ஃபைனல் போவாங்கன்னு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. ஆமா, நானும் எதிர்பார்த்தேன். வந்து எல்லாரும் அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவங்களும் வருவாங்க தான் எதிர்பார்த்தேன். ஆனால் அந்த ரன்னிங் இதில் வந்து அவங்க கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க எல்லாருமே. லாஸ்ட்டாக எல்லாருமே அவங்கள வந்து குழப்பி விட்டுட்டாங்க. எல்லாருமே ரொம்ப பயம் காட்டி விட்டுட்டாங்க. நீங்கள் ஓடுங்க, சில பேர் ஓடுங்கன்னு சொன்னாங்க, சில பேர் ஓடாதீங்கன்றாங்க, சில பேர் பாக்ஸ் எடுத்துகிட்டு வாங்க, நாங்கள் எடுக்காது, நாங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி பயம் அதிகமாகிடுச்சு. அந்த பயம் அதிகமானாலும் அவங்க வந்து அதை போட்டியிலேருந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு மாதிரியா அப்செட் ஆகிட்டாங்க. எப்படி விளையாடுறதுன்னே தெரியாமல் குழம்பி போயிட்டாங்க. அதனால தான் அவங்க வெளியே போயிட்டாங்க. இல்லைன்னா அவங்க கான்ஃபிடென்ட்டாக அவங்க தனியாக வின் பண்ணியிருந்தா கண்டிப்பாக பாக்ஸ் எடுத்து வின் பண்ணியிருப்பாங்க. ஜாக்லின் தான் ஃபைனல்ஸ் வரைக்கும் போவாங்கன்னு நினைச்சேன். பட் நேத்து எவிக்ஷன் ஆயிட்டாங்க. அதான் ரொம்ப இதுவா இருக்கு, சாடா இருக்கு. நான் வந்து பெரிய ஜாக்லின் ஃபேனு. நான் வந்து நினச்சேன் ஜாக்லின் வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் வருவாங்க அப்படின்னு. பார்த்தா அன்ஃபார்ச்சுனேட்லியாக ஜாக்லின் வந்து எவிக்ட் ஆகிட்டாங்க. ஸோ சேட் ஆஃப் இட். அன்ஃபேர் தான், ரொம்ப அன்ஃபேர் அவங்க பண்றது. பாவம், அவ்வளோ தூரம் ஓடி வந்து அவங்க வந்து இது வெளியே போயிட்டாங்க. ஆனால் அது நினச்சா கஷ்டமாக தான் இருக்குது. 2 நிமிஷம் முன்னாடி வந்திருந்தா அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. ஆனால் ஜாக்லினே நல்லவங்க தான், அவங்க ஜெயிக்கணும். அவங்க சீசன் 5ல் 5th ஆச்சு வந்துருக்கணும் ஃபைனலிஸ்ட்டு. ஜாக்லின் நல்லா இருக்கும். ஆமாம், ஃபைனல் ஆச்சு வந்துருக்கணும் நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அவங்க அவ்வளோ தூரம் ஓடி போயிட்டு வந்து ஒரு 2 செகண்டில் அவங்க வந்துட்டு இது பண்ணிட்டாங்க. அவங்க வந்து நல்லா விளையாண்டாங்க கேமு. 2 செகண்ட்ஸில் வெளியே போயிட்டாங்க. இருந்திருந்தா நல்லா இருக்கும். ஜாக்லின் போந்து எல்லாருக்கும் மனசு கஷ்டம் தான். ஜாக்லின் வந்து வருவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். ஜாக்லின் வந்து இந்த மாதிரி எலிமினேஷன் ஆகும்னு எனக்கு தெரியாது. மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஜாக்லின் தான் வருவாங்கன்னு நினச்சோம். ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு, எதிர்பாராதது. அவங்க ஆமாம், அந்த இதுக்கு அவங்க போயே இருக்கக்கூடாது. அந்த ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. அவங்க அழும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவங்க வந்து மக்களுக்காகன்னு அதை நினச்சாங்க. 15 வருஷமாக நாமினேட் 15 வாரமாக நாமினேட்டில் இருந்து மக்கள் தானே அவங்களை கொண்டு வந்திருக்காங்க. மக்கள் கண்டிப்பாக தப்பாக நினச்சிருக்க மாட்டோம். தப்பான முடிவு எடுத்துட்டாங்களோ அப்படின்னு தோணுச்சு. தீபக் எலிமினேஷனும் வந்து எங்களுக்கு வந்து இது கிடையாது, இட்ஸ் அன்ஃபேர். அதே மாதிரி ஜாக்லின் எலிமினேஷன் அன்ஃபேர்.
பவித்ராவும் விஜய் விஷாலும் உள்ள இருக்கும்போது அவங்க 2 பேரும் அதில் எலிமினேட் ஆனது இட்ஸ் டோட்டலி அன்ஃபேர். அவங்க நல்லா விளையாடுறவங்க தான், நல்லா பேசுவாங்க. என்னன்னா அவங்க அந்த காசுக்காக ஓடாம இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். இது எனக்கு சரியா படலைங்க. தீபக் இருந்திருப்பாங்க, மோஸ்ட்லி ஃபைனல் வரைக்கும் தீபக்கும் ஜாக்லினும் இருக்கணும்னு நினைச்சோம். ஆனா இப்போ அவங்க இல்லைன்னும் போது கொஞ்சம் இதுவா இருக்கு. ஜாக்லின் இருந்திருக்கலாம், அதுக்கு பதில் சௌந்தர்யாவோ இல்ல பவித்ராவோ 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் வெளியே போயிருக்கலாம். தீபக் அண்ணாவும் ரொம்ப நல்லா ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க, ஜாக்லின் அக்காவும் ரொம்ப நல்லா ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க 2 பேர் போனதுனால தான் இந்த இதுவே ஒரு மாதிரி இருக்கு.